சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடிய இடம் வெனிசுவேலா. அந்த எண்ணெய் தான் அவர் அங்க திருப்பி போக வைக்குது. வீடியோ கான்ஃபரன்ஸ் யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னா ட்ரம்ப்னுடைய மூத்த மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர். அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு முதலாளித்துவ அணுகுமுறையோட செயல்படுவாங்க. அந்த எண்ணெய் எல்லாம் இங்க வந்துடும். முதல்ல அந்த எண்ணெயே தங்களுக்கு உரித்தானதுன்றார். ஜெரார்ட் ஃபோர்ட் முன்னாடி அதிபராக இருந்தாரு. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவ கப்பல். அவர்கள் கீழிறங்கி அந்த கப்பலை ஆக்கிரமித்து துப்பாக்கிகளோடு அந்த கப்பலை எடுத்துக்கொண்டார். அது தங்களுக்கு சொந்தம்னு சொல்றாரு ட்ரம்ப். ஃபென்டனில்ன்றது ஒரு செயற்கை சேர்மான ஒரு போதைப் பொருள். அதுக்கான மூலப்பொருள்லாம் சீனாவில இருந்து அதிகமா போகுது. அதான் அங்கிருந்து வருதுன்றார். வெனிசுவேலால இருந்து அதிகமாக வர்றது கொக்கைன். இது நான் வைத்தது தான் சட்டம். நான் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லுவேன். இது நாட்டாம தானே. உள்நாட்டிலே அமெரிக்க பாராளுமன்ற அனுமதியே இல்லாம பண்றாரு. ஆமா. எதற்காக வெனிசுலா எண்ணெயை ட்ரம்ப் குறிவைக்கிறாருன்னு பாக்குறீங்க? இட்ஸ் a very delicate situation. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அழகு சார். உலக அரங்கில் நம்ம தினம்தோறும் ஒரு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம், பல சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சமீபத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட பார்வை வெனிசுலா மீது திரும்பி இருக்கு அப்படின்னு ஒரு சம்பவம் தான். ட்ரம்ப் தொடர்ந்து வெனிசுலாவை அந்த நாட்டை தாக்குதல் பண்றதும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு அப்படின்ற பல தகவல்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ட்ரம்ப்புக்கு என்னதான் வேணும் அடிப்படையில் வெனிசுலா? அந்த நாட்டினுடைய எண்ணெய். ஓகே. அந்த நாடு ஒரு ஜனநாயக அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக அந்த நாட்டில் இருப்பவர்கள், அந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள். யூகோ சாவஸ் அவருடைய சீடர் தான் இப்போ ஆண்டுகள் இருக்காரு. அதனால அவருக்கு மடூரோ, இப்போ ஆள்ற மடூரோ யூகோ சாவஸனுடைய சீடர். அது கொஞ்சமும் இவருக்கு பிடிக்கல. அவருடைய எதிரி யாருன்னா, அவர் முறையான தேர்தல்களில் அங்கே ஆட்சிக்கு வந்தார்லாம் சொல்ல முடியாது. அவர் அந்த தேர்தல்களை அவர் திருடி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இது எல்லாரும் பாரபட்சமற்ற எல்லாரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு செய்தி. அந்த ஆட்சியின் கீழ் மக்கள் இன்பமாக இருக்கிறார்களான்னா அப்படியும் கிடையாது. அங்கே அவ்வளவு எண்ணெய் இருக்குது. உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடிய இடம் வெனிசுவேலா பக்கத்தில் இருக்குது. என்ன அந்த எண்ணெய் தான் அவர் அங்கே திருப்பி போக வைக்குது. அதுதான் முதல்ல. அடுத்தது தனக்கு பிடிக்காத, தன்னுடைய சிந்தனைகளுக்கு ஒவ்வாத, அமெரிக்காவினுடைய எதிரியாக செயல்படுகிற ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவராக ஒருவர் இருக்கிறார். அவர் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவருடைய இப்போ அவருக்கு ஒரு புது பொம்மை கிடைச்சிருக்கு. அந்த பொம்மை அந்த அம்மா மச்சாடோ அவர்களுக்கு நொபல் பரிசு இப்போ கிடைச்சது. அவர்கள் இவ்வளவு நாள் தலைமறைவா அவர்கள் அந்த நாட்டிலே இருந்தார்கள். இப்போ அங்கிருந்து தலைமறைவா இருந்தவர்கள் தப்பி ஒரு அமெரிக்க ஏஜென்சியினுடைய உதவியோட, தனியார் நிறுவனத்தினுடைய உதவியோட, அதுக்கு நிறைய அமெரிக்க அரசும் உதவி பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அங்கிருந்து அவர்களை கள்ளத்தனமாக யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து, மடூரோவுடைய அரசாங்கத்துக்கு தெரியாமல் அவர்களை வெளியே கடத்தி இங்கே நார்வேயில் அவர்களுடைய மகள் தான் அந்த நொபல் பரிசை வாங்கினாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மையார் அங்கே தோன்றினார்கள். அதனால் அவங்க ட்ரம்ப்பை நிறைய நேசிக்கிற மாதிரி இருக்குது. அவர்கள் ட்ரம்ப்போடு ஒரு நட்புறவில் இருப்பதாக தெரிகிறது. அவங்க நொபல் பரிசு கிடைச்ச அடுத்த மாதம் அவர்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில், நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம் முழுக்க நான் எங்களுடைய பொருளாதாரத்தை திறந்து விடுவேன் முதலீட்டுக்கு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னா ட்ரம்ப்பினுடைய மூத்த மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் அவர். அதனால் அந்த அம்மாவை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு முதலாளித்துவ அணுகுமுறையோடு செயல்படுவாங்க. அந்த எண்ணெயெல்லாம் இங்கே வந்துடும். முதல்ல அந்த எண்ணெயே தங்களுக்கு உரித்தானதுன்றார் அவர். இந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் திருடிட்டீங்க, அந்த களவாடின எண்ணெயெல்லாம் நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லலை. இப்போ நேவல் பிளாக்கேட் வந்துருச்சு. அங்கேருந்து வரக்கூடிய எண்ணெய் எடுத்து வரக்கூடிய கப்பல்களை அவருடைய இருக்கிறதுலையே பெரிய ஆர்மடா, அந்த கடற்படைக்கு பேர், அந்த பெரிய கப்பல், அதுக்கு பேர் ஜெரார்ட் ஃபோர்ட் முன்னாடி அதிபராக இருந்தார். அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவ கப்பல், விமானம் தாங்கி கப்பல். ஆமாம். அந்த கப்பலில் அங்கே நிறுத்தி வச்சிருக்காரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, கள்ளக்கடத்தல், அதாவது எண்ணெயை கடத்துறது, ட்ரக் ஸ்மக்லிங், போதைப் பொருள் கடத்துவது, ஹியூமன் டிராஃபிக்கிங், மனிதர்களை கடத்துவது, இது மூன்றையும் அவர்
நம்ம மடூரோ செய்கிறாருன்னு சொல்கிறார். ஆனா அதுக்கு எதிரால சார் இருக்கு ஃபேக்ட்ஸ்ல. ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ட்ரக் டிராஃபிக்கிங் வந்து பெருசா வெனிசுவேலால இருந்து யூஎஸ்க்கு போக மாட்டேங்குது, மெக்சிகோ வழியா தான் அதிகமா போகுது ஒழிய வெனிசுவேலாவோட பங்கு ரொம்ப கம்மி தான். ஆனா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் ட்ரம்ப் இதை பண்றாரு. ஒரு உள்நோக்கமும் இல்லை, அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். 2023 சொல்லிட்டார், இப்பவும் சொல்றார். அவர்களுடைய எண்ணெய் தனக்கு சொந்தமானதுன்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல அங்க வந்து அமெரிக்க கம்பெனிகள் தான் முதல்ல அங்க எண்ணெயை அவர்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. 76 அந்த நாடு என்ன பண்ணுச்சு, அந்த எண்ணெய் கம்பெனிகள் எல்லாம் துரத்திட்டு ஒரே ஒரு எண்ணெய் கம்பெனி மட்டும் இன்னும் அங்கே இருக்குது, ஷெவ்ரான் நினைக்கிறேன். எக்ஸான் மொபிலையும் ஷெல்லையும் துரத்திட்டு அதை நாட்டுடைமையாக்கிட்டாங்க. ஸோ பெட்ரோலியோஸ் டி தே வெனிசுவேலான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அரசுடைமையான ஒரு நிறுவனம். அங்கே இவ்வளவு எண்ணெய் இருக்குது, எல்லாம் அவ்வளோ வளம் கொழிக்கணும். ஆனால் அந்த நாட்டில் உள்ள ஊழல்னாலையும் அந்த நாட்டினுடைய நிர்வாக சீர்கேடுனாலையும் அந்த நாட்டில் வறுமை இருக்குது. அந்த நாட்டில் இருக்க மக்கள் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியாக இல்லை. அவ்வளோ எண்ணெய் இருந்துச்சுன்னா அப்படியே செல்வம் கொழிக்கணும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ஆட்சிக்கு வந்ததே சரியில்லை, இவர் முறையாக வரலைன்றதுனால பல வருஷங்களாக ட்ரம்ப்புக்கு இன்றைக்கி பிடிக்காதுன்ட்டு இல்லை, அவர் முதல் முறை 2016 ஆட்சிக்கு வந்த உடனே பொருளாதார தடைகளை வெனிசுவேலா மீது அவர் செலுத்தினார். அப்போ இருந்து பொருளாதார தடைகளை அனுபவிச்சுட்டு வருது வெனிசுவேலா. இதை மீறி அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா, அந்த பொருளாதார தடைகளை மீறி அவர்கள் எண்ணெயை சீனாவுக்கு விற்கிறார்கள். 80% எண்ணெயை வாங்குவது சீனா. ஓகே, சீனா அந்த எண்ணெயை வாங்கி சில நேரங்களில் ஈரானுக்கு விற்கிறது. ஈரான் பொருளாதார தடைகளின் கீழ் இருந்தது. அதனால் இது வந்து சட்டவிரோதமானது என்று சொல்லி அமெரிக்கர்களும் வேறு சில மேலை நாடுகளும் அவர்கள் மீது இந்த பொருளாதார தடைகளை விதித்தார்கள். இப்போ போன வாரம் ஒரு பெரிய கப்பல், ஒரு எண்ணெய் தாங்கி கப்பல், அதை வந்து அவர் பிடிச்சிட்டாரு. அவருடைய வீரர்கள் வானத்திலிருந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமானத்திலிருந்து அவர்கள் கீழே இறங்கி, ராப்பல்லிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவர்கள் கீழே இறங்கி அந்த கப்பலை ஆக்கிரமித்து துப்பாக்கிகளோடு அந்த கப்பலை எடுத்துக்கொண்டார்கள், கையகப்படுத்தி. அது தங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாரு ட்ரம்ப். இது எங்களுது, இந்த எண்ணெய் எங்களுது, இது வந்து இது தப்பாக இந்த எண்ணெய் சட்டவிரோதமாக பொருளாதார தடைகளை மீறி, சாங்ஷன்ஸை மீறி இதை விற்பதற்கு அவர்கள் அது மாதிரி நடக்குது. ஒரு 25 கப்பல்கள் இருக்குன்னா, எண்ணெய் தாங்கி கப்பல்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கப்பல்கள் இந்த மாதிரி பொருளாதார தடைகளை மீறி போய் செயல்படுற கப்பல்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்லயே பல மாதங்களாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர்கள் போதை மருந்து கடத்துகிறார்கள். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர்கள் பெரிய போதை மருந்து இல்லைன்ட்டு. இவர் என்ன சொல்கிறார், அங்கேருந்து ஃபென்டனில் வருதுன்னு சொல்கிறார். ஃபென்டனில்ன்றது ஒரு செயற்கை சேர்மான ஒரு போதைப் பொருள். அது வந்து இன்ஆர்கானிக், ஆர்கானிக் இல்லை, இயற்கை கிடையாது, நாம் உருவாக்குறது. அதுக்கான மூலப்பொருள்லாம் சீனாவிலிருந்து அதிகமாக போகுது. ஓகே, அது அங்கேருந்து வருதுன்றார். அது அப்படி கிடையாது. வெனிசுவேலாவிலிருந்து அதிகமாக வர்றது கொக்கைன், கொக்கோ தாவரத்திலிருந்து எடுக்கிறது கொக்கைன். கொக்கோ நம்ம சாப்பிட்ற கொக்கோ சாக்லேட். ஸோ அந்த கொக்கைனை அவர்களுடைய படகுகள், அவர்களுடைய கப்பல்கள், சில நேரம் படகுகள் கடத்திட்டு வரலாம், அது நடக்கலாம். அவர்களை வந்து நார்கோ டெரரிஸ்ட்ஸ், போதை பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாக்குதலுக்கு உத்தரவிட்டு இதுவரைக்கும் 25 தாக்குதல்கள் நடந்திருக்கு, 95 பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 2 இந்த ஆண்டு அவங்க நடத்தின ஒரு தாக்குதல் ஒரு முறையோட முடியலை. அந்த படகு, அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படகு முழுமையாக அந்த முதல் தாக்குதலில் அந்த படகு கவிழ்ந்து போயிடுது. அந்த கவிழ்ந்த படகுலேருந்து மேலே வர்றதுக்கு உயிரோட 2 பேர் இருக்காங்க. அவங்க மேலே அந்த படகை பிடிச்சிட்டு எஞ்சி இருக்கிற படகு மேலே திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அடுத்த தாக்குதல் நடக்குது. அந்த அடுத்த தாக்குதல் நடக்கும் பொழுது அவர்கள் இறந்து போகிறார்கள். அப்படி பண்ணக்கூடாது சர்வதேச சட்டத்தில். முதல்ல அந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கு அவருக்கு சர்வதேச சட்டம் அனுமதிக்குதான்றது தெரியல. ஏன்னா இது வந்து நான் வைத்தது தான் சட்டம், நான் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லுவேன், இது நாட்டாமை தானே. அந்த மாதிரி தான் இது ஒரு கேங்குரு கோர்ட். நீ வந்து அமெரிக்க பாராளுமன்ற அனுமதியே இல்லாம பண்றாரு. ஆமா, வார் பவர்ஸும் டாக்ஸேஷன் பவர்ஸும் காங்கிரஸுக்கு உரியதுன்றது அந்த நாட்டு மக்களுடைய எண்ணம். அங்கே வந்து போகாது. இது மாதிரி 2 தடவை நடந்திருக்கு, ஆப்கானிஸ்தானில் நடந்திருக்கு, ஈராக்கில் நடந்திருக்கு. இப்படி 2 தடவை நடந்த பொழுதும் துன்பப்பட்டது அமெரிக்கர்கள் தான், அமெரிக்க மக்கள் தான். சாதாரண அமெரிக்க வீரர்கள் அங்கே போய் இறந்தார்கள். இது சரியில்லைன்ட்டு காங்கிரஸில் இருக்க சில பேர், பொதுவாக டெமோக்ராட்ஸ் நிறைய சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் இந்த செப்டம்பர் 2 நிகழ்வை வந்து அந்த வீடியோவை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த செனட்டர்ஸும் காங்கிரஸ்மேனும் கேட்டுட்ருக்காங்க.
அதை முதல்ல வந்து எனக்கு அதை வெளியிடுறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அதாவது இந்த 2வது ஸ்ட்ரைக் வந்து மொத்தமாக சட்டவிரோதமானது. அவர்கள் நிராதரவாக நிராயுதபாணியாக இருப்பவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது. அதுதான் ஜெனீவா கன்வென்ஷன். நீங்கள் ஆயுதம் வச்சுருக்கீங்க, உங்களால் எனக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் தான் கொல்லணும். சிம்பிள் காமன் சென்ஸ் என்ன. ஸோ அந்த வீடியோவை வெளியிடுங்கன்ட்டு எல்லாம் நிறையா அழுத்தம் தந்த பொழுது ட்ரம்ப் சொன்னார், எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை, நான் வெளியிடுறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கிட்டார். முந்தா நாளில் அந்த வீடியோவை 2 பக்கமும் இருக்க செனட்டர்ஸு காங்கிரஸ்மெனுக்கும் நினைக்கிறேன், பீட் ஹேக்ஸத் அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவர் போட்டு காட்டுறார். போட்டு காட்டிட்டு பட் அதை வெளியிடுறதுக்கு அவர் ஒத்துக்கலை. ஸோ இது 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 எப்படி பார்க்குறது இந்த ட்ரம்ப்னுடைய இந்த புது கவனம்? ஏன்னா வெனிசுவேலா டிசம்பர் 4 அன்னைக்கு ஒரு புது டாக்குமெண்ட்டை அவருடைய நிர்வாகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட், அது வந்து ஒரு வியூக அறிக்கை, எப்படி அவங்களுடைய வெளியுறவு கொள்கை இருக்கணும், ஒரு 30 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அமெரிக்கன் கான்டினென்ட். நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம கீழே இருக்கிற இத்தனை நாடுகள், இவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும், இவர்களெல்லாம் நம்ம கையுள்ள வச்சிருக்கணும். அங்கே நம்முடைய செல்வாக்கும் ஆதிக்கமும் இருக்கணும். கடல் கடந்து போய் பல இடங்களில் நாம் தலையிடுறது, ஈடுபடுறது, அதை நம்ம ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் நமக்கு பெரிய நன்மை கிடைச்ச மாதிரி தெரியல. இப்படின்ட்டு ஒரு அறிக்கை, அவருடைய வியூக அறிக்கை சொல்லுது, ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட். ஸோ அதை ஒட்டி இதை பார்க்கணும். இது வந்து வெனிசுவேலாவில் மிக அதிகமான வெனிசுவேலான அரசு சொல்லுது, இது வந்து மனித உரிமைகள் தொடர்பானதல்ல, மனித கடத்தல் தொடர்பானதல்ல, போதை மருந்து கடத்தல் பற்றியும் தொடர்பானதல்ல, இது ஒரே ஒரு ஜனநாயகம் பற்றியும் அல்ல. ஏன்னா நான் ஜனநாயகவாதி இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள், அதுவும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே இருக்கிற எண்ணெய், அதை நீங்கள் களவாடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க. ஆனால் இதில் என்ன கேள்வினா சார், இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கம் வந்து மத்திய கிழக்கு நாடுகளை குறி வச்சாங்க. ஈராக்கில் இருந்து ஆரம்பிச்சு எல்லா நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்தினாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த பார்வை வைக்கப்பட்டது. அதனால ஜார்ஜ் புஷ் எல்லாம் ஈராக்கை வந்து போர் தொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து எண்ணெய் வளத்தை பொறுத்தளவுக்கும் அமெரிக்கா வந்து அங்கேயே வந்து ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கா தான் இப்போ வந்து அதிகமான எண்ணெய் வளம் உள்ள நாடாக இருக்குது. அதையும் தாண்டி எதற்காக வெனிசுலா எண்ணெயை வந்து ட்ரம்ப் குறி வைக்கிறாருன்னு பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பெரும் பணக்காரர், ஆனால் உங்களுக்கு எளிதாக இன்னும் கொஞ்சம் பணம் பண்ண முடியும். பக்கத்து வீட்டிலேருந்து நீங்கள் பணம் பண்ணலாம், நீங்கள் இருக்க தெருவிலேருந்து இன்னும் கொஞ்சம் எளிதாக பண்ணலாம். இதுக்கு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க நீங்களே. இது வந்து 10 ரூபா பொருள் உங்களுக்கு 7 ரூபாய்க்கு கிடைக்கலாம். அல்லது நீங்கள் இந்த மாதிரி சிரமப்பட வேண்டாம், வேற ஒருத்தர் பண்ணுறாரு. இதில் அமெரிக்கா ஈராக்குக்கு போனது எண்ணெய்னாலன்னு நான் நினைக்கல. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் போனது அதனாலன்னு நான் நினைக்கல, அங்கே எண்ணெய் கிடையாது. அமெரிக்கா லிபியா போனது அதனாலன்னு நான் நினைக்கல. லிபியாவிலையும் ஈராக்கிலையும் சிரியாவிலையும் தான் நிறைய எண்ணெய் இருக்குது. ஆனால் இந்த போருக்கு பிறகு வழக்கமாக அமெரிக்காவுக்கு விற்கப்படுற எண்ணெயை காட்டிலும் அதிகமாக அந்த இடங்களிலிருந்து விற்றார்கள் என்ற செய்தி எனக்கு இல்லை. அதனால் ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்காவிலேயே நிறைய எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அது மிகப்பெரிய நாடு நாட்டில் இருக்குது. அவர்கள் சுற்றுச்சூழல் காரணமாகவும் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் பல இடங்களில் அவர்கள் இன்னும் அந்த பெட்ரோலை எடுக்காத இருக்காங்க. அலாஸ்கா அங்கெல்லாம் அவர்கள் அதை ஒரு பாதுகாப்பு மையமாக வைத்திருக்கிறார்கள். அதை இவர் வந்து மாற்றிட்டார். அங்கே வந்து ட்ரில் பேபி ட்ரில் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அவர் சொன்னது. அதனால் அவருக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அதனால் அமெரிக்காவில் இந்த எண்ணெய்க்காக போய் அமெரிக்கா சண்டை போடுகிறது. இதற்கு முன்பு பிரிட்டன் சண்டை போட்டது அப்படின்னா, பிரிட்டன் சண்டை போட்டது உண்மை. பிரிட்டிஷார் பெரிய உயரத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு சுவேஸ் கால்வாய் மிக முக்கியமான ஒரு கால்வாயாக இருந்தது. மத்திய கிழக்கு ஒரு முக்கியமான இடம். ஏன்னா அங்கிருந்து அவர்களுடைய எரிபொருள் தேவை, எண்ணெய் தேவை, சக்தி தேவை எல்லாம் கொடுத்துட்ட ஒரு இடமா இருந்துச்சு. அதனால் அதை பாதுகாப்பாகவும் நிலைத்தன்மையோடும் வைத்திருக்கணும்ட்டு அவங்க நினைச்சாங்க. அந்த மாதிரி தொடக்கத்தில் அமெரிக்கர்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனால் 70க்கு பிறகு மொத்தமாக அவருடைய பார்வை மாறி போயிடுச்சு. ஆனால் 70களில் அவர்களுக்கு வேண்டாத ஒரு அரசு ஈரானில் வந்த பிறகு எண்ணெயினுடைய விலையெல்லாம் தாறுமாறாயிடுச்சு. அது வரைக்கும் மிக அதிகமான எண்ணெயை குடிக்கும் கார்களை இப்போவும் அது பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட கார்களில் வலம் வந்த அமெரிக்கர்கள் சின்ன எண்ணெய் அதிகம் குடிக்காத, பொருளாதார ரீதியாக எண்ணெயை மிச்சப்படுத்தக்கூடிய ஜப்பானிய கார்களுக்கு மாறினார்கள். 70களுடைய பிற்பகுதியிலிருந்து ஜப்பானியர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக ஆகிவிட்டது. அங்கு ஓடுகின்ற பல கார்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அதில் பெரும்பாலான கார்கள் ஜாப்பனீஸ் மேட். அது நடந்துச்சு. ஏன்னா
ஒரு கொஞ்சமாக அமெரிக்கக்காரர்கள் பெருசாக இருக்கும். தே கால் தி கேஸ் கஸ்லர்ஸ், அப்படியே குடிக்கும். அதனால் அவர்கள் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டார்கள். அங்கே போதுமான அளவு எண்ணெய் இருக்குது. நாமே எண்ணெய் 39 நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குகிறோம். அவங்க எத்தனை பேர்கிட்ட இருந்து வாங்குவாங்க, அவங்களுக்கு விற்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருப்பாங்க. அதனால் எண்ணெய் ஒரு காரணம் இல்லை. ஆனால் இங்கே இது எளிதாக கிடைக்கக்கூடிய எண்ணெய். அவர் புதுசாக சொல்கிறாரு, நீ நாட்டுடைமை ஆக்குன இல்லையா, அதெல்லாம் என்னுடைய எண்ணெய்ன்றார். இது அபத்தம் என்ன. ஆனால் அவர் இப்படி சொல்கிறார். அப்புறம் அவரை பிடிக்கலை, மடூரோவை பிடிக்கலை. அவருக்கு மடூரோ வெளியே போகணும். இப்போ எவ்வளவு நெருக்கடி தர முடியும்? இப்படி அவர் கடத்தி எண்ணெயை விற்கிறார், பொருளாதார தடைகளை மீறி எண்ணெய் விற்கிறார். அதை நம்ம நெருக்கி அது முடியாதபடி பண்ணிட்டோம்னா மக்கள் அவரை எதிர்த்து எழுவாங்க. அது நடக்கலாம், சில பேர் சொல்கிறாங்க அது நடக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த எண்ணெய் எங்களுக்கு சொந்தமானதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எந்த மடூரோவை நீங்கள் கீழே இறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மடூரோவே பெரிய தேசியவாதியாக உயர்வதற்கும் அவர் தொடர்ந்து இருப்பதற்கும் நீங்கள் வழி செய்து தருவீர்கள் அப்படின்ட்டு ட்ரம்ப்புக்கு சொல்றவர்களும் இருக்கிறார். நான் அதுதான் சார் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா மதுரோவோட ஆட்சிக்கு அகைன்ஸ்டா உள்நாட்டு மக்களே எதிர்ப்பாக தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் இவர் ஆட்சிக்கு அகைன்ஸ்டா யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா முதல்ல அமெரிக்காவை வரவேற்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ மதுரோ சர்வாதிகாரியா பாக்குறாங்க வெனிசுவேலால. ஆனா அவரை நீக்கிட்டு இன்னொரு சர்வாதிகாரியா இருக்கக்கூடிய ட்ரம்பை வெனிசுவேலால ஆட்சி பண்றது மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அம்மா மச்சாடோ இருக்காங்கல்ல, அவங்க ட்ரம்போட கைப்பாவையா செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற புகழும் செல்வாக்கும் இருக்குமானும் தெரியாது. அதனால இட்ஸ் a very delicate situation. இந்த அமெரிக்கர்கள் பண்றதை வேற யாருமே ரசிக்கல. அவர்கள் இதை வேற மாதிரி பண்ணணும். ஆனால் அவர் முதல் முறையே மடூரோ போகணும்னு நினைச்சு 2016 அவர் முயற்சி செய்தார். அவர் ஆட்சியை விட்டு போகும்பொழுது அந்த அரசு விழுந்திருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சார். அது விழலை. அதுக்கப்புறம் பைடன் வந்துட்டார். அவர் அதை தொடர்ந்து அந்த பொருளாதார தடைகளை அவர் நீக்கவில்லை. ட்ரம்ப் பண்ண பல செயல்களை அவர் மாற்றி அமைத்தார். ஆனால் இதை நீக்கலை. இது தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் மேற்கொண்டு எதுவும் புதுசாக எதுவும் பண்ணலை, தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் அது நீக்கலை. அதனால் வெனிசுவேலா பற்றிய கருத்து எல்லா அமெரிக்க அரசுகளுக்கும் ஒரே மாதிரி தான். ஜனநாயக அரசு இல்லை, எதேச்சிகார அரசு, பேச்சு சுதந்திரம் இல்லை, எழுத்து சுதந்திரம் இல்லை. அங்கே நீங்கள் அந்த அரசை எதிர்த்தீங்கன்னா ஒளிஞ்சு வாழணும். இதெல்லாம் உண்மை. அங்கே வறுமை இருக்குது, அங்கே அவ்வளவு எண்ணெய் இருக்குது. ஆனால் அங்கே நடக்கிற ஊழலும் அங்கே நடக்கிற தவறுகளும் அந்த மக்களை இன்னும் ஏழ்மையிலேயே வைத்திருக்கிறது அப்படின்ற எண்ணமெல்லாம் எல்லா அரசுக்கும் இருக்குது. பைடன் அரசுக்கு இருக்குது, இந்த அரசுக்கும் இருக்குது. அதனால் இது நம்ம காலம்தான் நமக்கு சொல்லணும், பொறுத்திருந்து பார்க்கணும். சார், உலக அரசியலில் நீங்கள் அதிகமாக கவனிச்சிருப்பீங்க, அமெரிக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் வருவாங்க. அதை தான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். நம்ம சிரியாவில் பார்த்துருக்கோம், நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அந்த வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுரோவுக்கு வெளிப்படையான ஆதரவு ரஷ்யாவும் சரி சீனாவும் இது வரைக்கும் கொடுக்கலையே சார். அதில் என்ன அந்த ஈக்குவேஷன், எதுக்காக இன்னும் ஆதரவு கொடுக்காம இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? 2-3 எப்படி ட்ரம்ப் தன்னுடைய அண்டை, தன்னுடைய நெய்பர்ஹுட், தன்னுடைய கொல்லைப்புறம் அப்படின்னு நினைக்கிறாரோ அமெரிக்க கண்டத்தை, அதே மாதிரி ரஷ்யர்களும் சீனர்களும் அவர்களுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ட்டு அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கொல்லைப்புறத்தை தான் பொதுவாக நினைப்பார்கள். அதை விட்டுட்டு அவர்களால் அவர்களுடைய செல்வாக்கையும் சக்தியையும் அங்கே பிரதிபலிக்க செய்ய, ப்ரொஜெக்ட் செய்வதற்கு அவ்வளவு ஆற்றல் அவர்களுக்கு வேணும்னா அது பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனுக்கு இருந்துச்சு. இப்போ சோவியத் யூனியன் அப்படி அல்ல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு நாளைக்கு அது கொடுக்குற விலை பெரிய விலை. அந்த யுக்ரைனோட நடத்துகிற போரில் 50 மீட்டர் தான் அதால் முன்னேற முடியுதான். இது மேலை நாட்டு இராணுவ நுண்ணறிவு தகவல். அவங்க இது வரைக்கும் எவ்வளவு பேரை இழந்திருப்பாங்கன்ட்டு ஒரு கணக்கும் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 3 லட்சம் வீரர்கள் இறந்திருப்பாங்க. யுக்ரைன் தரப்பில் 1 லட்சம் அதிகபட்சம் இறந்திருப்பாங்க. இப்போ இந்த போர் 4 வருஷம் கூட இன்னும் முடியலை, 4 வருஷமாக நெருங்கிட்டு இருக்கு. இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு 4 லட்சம் பேர் இறந்துருக்காங்க இந்த போரில். இந்த 4 லட்சம் பேர்னால் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர், ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர், ஒரு வாரத்துக்கு 2000 பேர் இறக்குறாங்க. அதில் பெரும்பான்மையானவர்கள் ரஷ்யர்கள். இப்படி இருக்க ரஷ்யா எப்படி இவருடைய நிக்கோலஸ் மடூரோவுடைய உதவிக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் அதுவே ஒரு எண்ணெய் ஏற்றுமதியாளர். அதில் அவங்க பெரிய, அதாவது கருத்தியல் ரீதியான ஒரு சார்பு இருக்கலாமே தவிர மற்றபடி அது அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனா எக்கச்சக்கமாக கடன் கொடுத்துருக்கு மடூரோ அரசுக்கு. இப்போ கடன் தருவதை நிறுத்திவிட்டது. இருக்கிற கடனை திருப்பி வசூல் பண்ணுற வேலையில் இருக்குது. அதுக்கு பதிலாக தான் எண்ணெய் வாங்குது. அவங்க கடனை திருப்பி தரதுக்கு பதில் எண்ணெயாக தருகிறார்கள். இது நிலைமை. இந்த அரசு அங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து சீனர்கள் நினைச்சிருக்கலாம் இது ரொம்ப தொலைவில் இருக்குது. சீனர்கள் அங்கே பெரும் முதலீடுகளை செய்திருக்கிறார்கள்.
அதனால் அவர்கள் நாம் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். பின்னாடி வரக்கூடிய அரசு நம்முடைய முதலீடுகளுக்கு பாதகமாக வந்துடக்கூடாது ஒன்று. அதனால் பெரிய ஆதரவும் அல்ல. ஏன்னா மடூரோ ஒன்றும் பாப்புலர் பிரசிடென்ட்லாம் கிடையாது. ட்ரம்ப் அவர் அப்படி ஆக்கிடுவார் கொஞ்சம் விட்டா. சரிதானே? ஸோ இதுதான் காரணம். ரஷ்யர்கள் இது வரைக்கும் இழந்திருக்கிற வீரர்களும் காயமடைந்த வீரர்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கள் 13 ஆண்டுகள் செச்சன்யாவில் இழந்த இழப்புகளை காட்டிலும் 10 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானில் இழந்த இழப்புகளை காட்டிலும் இந்த யுக்ரைன் போரில் அவர்கள் அதிகமாக இழந்திருப்பதாக, உயிர்களை பலி கொடுத்திருப்பதாக மேற்கத்திய தகவல்கள். சார், இப்போ அடுத்த மாதம் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டு ஆக போகுது. ஸோ இந்த 1 வருஷத்துலேயே வந்து நிறையா நிகழ்வுகளை மாற்றி அமைச்சிருக்கார், நிறையா போக்கையே மாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அந்த வெனிசுலாவை நோக்கி ட்ரம்ப் நகர்றது உலக தலைவர்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உலகத்திற்கு அவர் என்ன ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாருன்னு பார்க்குறீங்க? உலக தலைவர்களுக்கு அவரோட எப்படி உறவாடுறது, எப்படி உரையாடுறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இன்னுமே தெரியாமல் தான் இருக்கு. ஆமாம், அவர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ட்ரம்ப் இருக்க வரைக்கும் தங்களை தாங்களே தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ட்ரம்ப்பை நம்பி, அமெரிக்காவை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற எண்ணத்துக்கு ஐரோப்பிய தலைவர்கள் வந்துட்டாங்க. கனடாவில் இருக்க பிரதமராகட்டும், அல்லது மெக்சிகோவில் இருப்பவர்களாகட்டும், தென் அமெரிக்காவில் இருப்பவர்களாகட்டும், எல்லாருமே வேறு வேறு தோழமை நாடுகள், வேறு வேறு கூட்டாளிகள், வர்த்தகத்துக்கு வேறு வேறு கூட்டாளிகள், இவர்களெல்லாம் பார்ட்னர்ஸ், இவர்களெல்லாம் வந்து தேட தொடங்கி அது நடந்துகிட்ருக்கு. நாமே வந்து நேற்று ஒமானோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி அதை பண்ணியிருக்கோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடு ஏற்கனவே நாம் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வைத்திருக்கிறோம். யூகேவோட பண்ணோம் சமீபத்தில். இயூவோட நாம் பெரிய பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்ருக்கோம். அது ஒரு பெரிய ஒப்பந்தமாக இருக்கும். அதனால் அமெரிக்கா என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தையை மட்டுமே நோக்கி பார்ப்பது, அமெரிக்கா என்ற ஒரே வல்லரசை அதனுடைய ஆதரவை தேடி இருப்பது, இதெல்லாம் வந்து அவர் மாற்றியிருக்கார். நீங்கள் உங்கள் பாரத்தை நீங்கள் தான் சுமக்கணும்னு சொல்கிறார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, நீங்கள் உலகத்தினுடைய ஒரே வல்லரசாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு உள்ளேயே மட்டும் இருப்பீங்க அப்படின்னா அது நடக்காது. அந்த தெருவில் நீங்கள் நாட்டாமல் பண்ணணும், அதுக்கு ஒரு விலை இருக்குது. நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் உங்களுடைய அசெட்ஸ், உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய ரிசோர்ஸஸ், உங்களுடைய வளங்களை அதற்காக செலவிட வேண்டும். அப்போ தான் நீங்கள் அந்த தெருவில் நாட்டாமல் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு ட்ரம்ப் வருவாரா? அந்த இடத்துல தொடர்ந்து அமெரிக்கா இருக்குமா? இல்லை, அது தென் அமெரிக்காவில் கூட சீனாவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு. அதிகமான முதலீடுகள் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவில் சீனாவுடைய முதலீடு நிறையா இருக்குது. அதனால் அந்த இடத்தையும் இவருடைய இந்த குறுகிய பார்வையினால் இழந்து விடுமோ அமெரிக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட் சார். சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் மதுரோவோட பதவிக்கு என்ன ஆகும், ட்ரம்ப் நினச்சபடி அவரை ஆட்சி மாற்றம் பண்ண முடியுமா வெனிசுவேலால அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சார், ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.